நம்மளோட அண்டை நாடு இந்தியா எங்க நம்ம எங்க அவங்க எவ்வளவு வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இப்படி பின்னாடியே போய்கிட்டு இருக்கோமே. இப்படிதாங்க பாகிஸ்தானோட எம்பியான சையத் முஸ்தபா கமல் வந்து பாகிஸ்தானோட பார்லிமெண்ட்லயே வந்து பேசியிருக்காரு. அவரோட வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்கு. அவங்களோட பொருளாதார நிலைமை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகல பாதாளத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல தான் பாகிஸ்தான் எம்பியான சையத் முஸ்தபா கமல் வந்து இந்தியாவை பத்தி பெருமையா அவங்களோட பார்லிமெண்ட்ல வந்து பேசியிருக்காருங்க. அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, உலக நாடுகள் எல்லாருமே வந்து நிலவுக்கு வந்து படையெடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏன் நம்ம அண்டை நாடான இந்தியா கூட நிலவுல ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணாங்க. யாருமே போகாத தென் துருவத்துக்கு வந்து போய் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அதே நாள் வந்து நம்ம பாகிஸ்தான் ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணிருக்கோம். என்ன தெரியுமா? நம்மளோட நாட்டுல உள்ள திறந்த வெளி சாக்கடையில வந்து பாகிஸ்தான்ல உள்ள குழந்தைகள் வந்து விழுந்து இறந்திருக்காங்க. இந்தியால வந்து அந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம பெரிய சாதனை வந்து படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதே சமயத்துல பாகிஸ்தான்ல வந்து இந்த மாதிரி சாக்கடையில குழந்தைங்க வந்து விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்களா இந்தியா எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளவு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. உண்மையிலே பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்கு. இதை எப்படியாவது வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியால எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அங்க வந்து எல்லா மாணவர்களுக்குமே வந்து கல்வி வந்து கிடைக்குது. இதே பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு கல்வி வந்து கிடைக்கிறதே இல்லை. 2.5 கோடி மாணவர்களுக்கு மேல அவங்க ஸ்கூலுக்கே போகாம சும்மா தான் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல கல்வி யாருக்குமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கிறனாலதான் இந்தியன்ஸ் வந்து குளோபல் கம்பெனிஸ்க்கு சிஇஓஸா வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இந்தியர்கள் வந்து உலக அளவுல வந்து கொடி கட்டி வந்து பறந்துட்டு இருக்காங்க. ஆனா இதே பாகிஸ்தானை பாருங்க, பாகிஸ்தான்ல அப்படியே ஒரு சில பேர் வந்து படிச்சாலும் வேலை இல்லாம தான் வந்து வெளியே வராங்க. பாகிஸ்தான்ல உள்ள இளைஞர்களுக்கு உலகத்துக்கு எது தேவை அப்படின்றத வந்து சொல்லி தரல. ஆனா இந்தியா வந்து அதை கரெக்டா வந்து பண்ணி உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைக்கிறாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பாருங்க, அந்த அளவுக்கு கையில வந்து அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து வச்சிருக்காங்க. இதே நீங்க பாருங்க என்ன நிலைமையில வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து விட இந்தியா வந்து ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. போன வருஷம் நம்ம கிட்ட இவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கா, அடுத்த வருஷம் நம்ம இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்களோட நாடை வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து எந்த விதமான பிளானுமே போடாம பாகிஸ்தானை இந்த மாதிரி வந்து கீழே கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் பேசியிருக்காருங்க. இவர் பேசின வீடியோ தான் சோசியல் மீடியால இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து பார்த்தவனே தான் வந்து தெரியுது பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க நாட்டுல பிரச்சனை இருந்தாலும் அவங்க நாட்டை விட்டு கொடுக்காம இந்தியா பத்தி ரொம்ப மோசமாவே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பாகிஸ்தான் எம்பிஸே வந்து இந்தியாவை இவ்வளவு தூரம் பெருமையா பேசி பாகிஸ்தானை இவ்வளவு இகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்துல தாங்க கொஞ்சம் கவனமா இருந்து அவங்களோட நாடை வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். ஏன்னா பாகிஸ்தானுக்கு இப்ப என்ன நிலைமை வந்துச்சோ அதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கும் வந்துச்சு. ஸ்ரீலங்காலையும் அதே மாதிரி அந்நிய செலவாணி கையிருப்பு எல்லாமே வந்து குறைஞ்சு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து சீனா நல்ல நண்பனா இருந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற விஷயத்துல அப்படியே வந்து கலட்டி விட்டுட்டாங்க. இதனாலதான் பாகிஸ்தான் வந்து இவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானோட எம்பி பேசின இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.